அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது ஜெபத்தால் நினைத்தது நிறைவேறும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். ஜெபத்தால் நினைத்தது நிறைவேறும் நேரம். ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஜெபம் அவசியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, 2-9 கூடைய இந்த செவ்வாய் ஒரு நாள் தான் 21/6/2026 அன்று 3ஆம் இடம் போயிடுவார். 3ஆம் இடத்துக்கு போய் 9ஆம் இடத்தை தன்னுடைய சொந்த வீடை பார்ப்பார். நீங்கள் ஒரு ஆன்ம சாதனை, ஏதாவது ஒரு ஜெபம், ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நினச்சது நடக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தில் உங்கள் லக்னாதிபதி 10 கூடையவன் அந்த குரு பகவான் உச்சமாகிறார். அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். பெரிய அளவுக்கு வேலை தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுப்பார். அதன் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு புகழ், லாபம், உங்களுக்கும் ஒரு தேஜஸ் வரும். ஏன்னா அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியையும் பார்க்கிறார். சூப்பராக இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த குரு பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு ஜென்மசனியாக இருக்குது. 7.5 ஜென்மசனியில் இருக்கீங்க. உடம்பை படுத்துறது பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அதெல்லாம் ஓரளவு அதிலேருந்து மீண்டு வர்றது, அதற்கான சரியான மருத்துவ முறைகள், சரியான சாப்பாடு, இதெல்லாம் கண்ட்ரோல் கிடைக்கிற மாதிரிலாம் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த குரு வர்றப்போ அந்த அறிவு வந்துடும். எது ஒத்துக்கலை, எது ஒத்துக்குது, இதெல்லாம் ஸ்டடி பண்ண முடியும். பெரிய அளவுக்கு அபரிமிதமான உச்சபட்ச லாபத்தை இந்த குரு பகவான் கொடுப்பார். புகழை கொடுப்பார். ஏன்னா 5ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். இந்த குரு மட்டுமல்ல, செவ்வாயும் 9ஆம் இடத்ததிபதியும் 3ஆம் இடத்துல உட்காந்து 9 பார்க்குறப்ப பூர்வ பாக்கியம் எக்ஸலண்ட்டாக ஒர்க் ஆகும். நிலையான சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, பூர்வீக சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் தீர்வது, நீங்கள் சொத்துக்களை வாங்கி அது பரம்பரை சொத்தாக உங்கள் பல தலைமுறைக்கு அது பயன்படும்படி நல்ல வேலைகளை செய்வது, நிலையான சொத்துக்கள், வயல், தோப்பு, வீடு, பெரிய பங்களா மாதிரி கட்டுறது, அது பரம்பரையே சொல்கிற மாதிரி உங்களை நினச்சி பார்க்குற மாதிரி செய்கிற மாதிரி இந்த குரு பகவான் பண்ணுவார். என்னதான் உங்களுக்கு ஜென்மசனியில் இருந்தாலும் மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த செவ்வாய் போன்று வேலை செய்யக்கூடிய அந்த நிழல் செவ்வாயான கேதுவும் அபரிமிதமான நன்மைகளை, வெற்றிகளை எக்ஸலண்ட்டாக கொடுப்பேன். மெடிடேட் பண்ணிக்கலன்னா தான் பயம் வரும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பயந்தாங்குழி தான், ஒரு சேஃப்டி பிளே. உங்களை பயந்தாங்குழின்னு சொல்ல வேண்டாம், சேஃப்டி பிளே பண்ணுறவங்க. கோவம் தான் கஜாம்பிங்க தடார்புடன். ஆனால் ஒரு பயம் இருக்கும். குறிப்பாக எதிர்பாலினர் வகையில் அதீத எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு இருக்கும். இப்போ 5 கூடைய 5 இந்த குரு பகவான் மட்டுமல்ல, 3 8 கூடையவனு 5 இருக்கிறப்ப தேவையற்ற பயம், குழப்பங்கள், பிரச்சனைகளும் கூட வரும். அதனால தான் ஜெபத்தை பண்ணிக்கணும். 8 கூடையவன் 5 இருக்கிறப்ப என்ன நடக்குமோ, நம்மளால் முடியுமோ, ஏன்னா 3 கூடையவனாக வரும். 3 8 கூடையவன் இந்த தைரியம், தன்னம்பிக்கைக்கு ஒரு சொதப்பல் வர மாதிரி, ஒரு அன்னீசினஸ் வர மாதிரி, புத்தியில் ஒரு தடுமாற்றம் வர மாதிரி வரும். அண்டு பாதகாதிபதியான புதனும் ஆட்சியாக இருக்கிறது. எங்கே நம்ம வித்த திறமை பலிதமாகுமா, மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குமா, சொதப்பிற போதுன்னு பயம் வரும். ஆனால் 6ஆம் இடத்ததிபதியான சூரியன் 4ல் இருக்கிறார். 3ல் இருந்தால் நல்லது, 4ல் இருக்கிறது பரவாயில்ல, நிபுணத்துவத்தை கொடுக்குற மாதிரி பண்ணுவார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா காரிய வெற்றி இருக்கும். பெரியவங்க, மூத்தவர்கள், தலைமை பொறுப்பில் உள்ளவங்க, அதிகாரிகள், இல்லாட்டி தந்தை போன்று உள்ளவர்கள், அவங்க வழியாலாம் பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 17/7 வரைக்குமே அந்த சூரியன் 4ஆம் இடத்துல இருப்பார்.
நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. அதனால தான் ஜெபத்தால் நினைத்தது நிறைவேறும். நீங்கள் நினச்சது நடக்கும். ஏன்னா 5ஆம் இடம் வலுக்குது. 8ஆம் இடத்ததிபதி அங்கே போகிறதால தான் ஜெபம் வேணும்ன்ட்டு. அண்டு பாதகாதிபதியும் வலிக்கிறார். செவ்வாயும் 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்தை பார்க்கறது. அண்டு லக்னாதிபதி 9 பார்க்கறது. ஆக ஜபம் பண்ணிட்டீங்கன்னா நினச்சது நிறைவேறும். நீங்கள் நினச்சதை விட பிரம்மாண்டமாக நடக்கும். அண்டு 6ல் உள்ள கேது அந்த ஜபத்துக்கு நல்ல வலிமையை கொடுப்பார். ஒரு யோகி ஞானி போல் பிஹேவ் பண்ணுற மாதிரி சும்மா அதிரடியாக காரியங்கள் நடக்கும். நீங்கள் கூலாக இருப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் அந்த சுக்கிரன் 5-7 வரைக்குமே அங்கே இருப்பார். புத்தியில் தடுமாற்றத்தை கொடுப்பார். அதற்கடுத்தது அவர் 6ஆம் இடம் போகிறது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் கேதுவோடு சுக்கிரன் இணைகிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை தான். ஏன்னா நீங்கள் எதிர்பாலினற்ற ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருப்பீங்க. இப்போ கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் கெட்ட நீச்ச எதிர்பாலினர் வகையில் பிரச்சனைகள் வரும். எவளாவது கவர்ச்சி காட்டி கவர்ச்சி காட்டி கெடுக்க பார்ப்பா, இல்லை எவனாவது அழகு கவர்ச்சி நடித்து உங்களை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்கள் புத்தியை தடுமாற வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை பண்ணுவாங்க. ஸோ 5-7க்கு அப்புறம் ஒரு அதீத விழிப்புணர்வு வேண்டும். கண்டிப்பாக ஜெபம் கண்டினியூஸாக இருக்கணும். ஜெபம் பண்ணுறப்ப சரியான விழிப்புணர்வு வந்துடும், பிரச்சனை கிடையாது. அண்டு உங்களுக்கு பாதகாதிபதியான அந்த புதனும் 22/6/2026 அன்று ஒரு 2 டேஸ்லேயே 4ஆம் இடத்திலிருந்து 5க்கு வந்துடுறார். அது ஓரளவு நல்லது. 4 குடைவன் 5ல் இருக்கிறப்ப 4-7 குடைவன் மனதிற்கு பிடித்த விஷயங்கள் அதிர்ஷ்டமாக நடக்கும். சொத்துக்கள், சொந்த பந்தங்கள் வழியாக, வித்தை திறமை வழியாக சூப்பராக நல்லபடியாக நடக்கும். அதனால் கொஞ்சம் நல்லது. ஆனால் அந்த புதனை நம்ப முடியாதுங்க. வெரி ஷார்ட் டியூரேஷன்லேயே 22/6 இடப்பெயர்ச்சி ஆகிறார். 30/6 ஒரு 1 வீக் 8 டேஸ்லேயே 30/6 அன்று என்ன ஆகிறார்? வக்ரம் பெறார். அவர் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப ஒரு குடியாடுற போல் பிஹேவ் பண்ண வைக்கணும்னு பல வீடியோவில் சொல்லுவேன். மற்றவங்கள நம்ப முடியாது. உங்கள் வித்தை திறமையும் சொதப்போம். இது நல்லபடியாக முடியும்னு நினைப்பீங்க. இது கண்டிப்பாக வெற்றி வரும்னு உங்கள் வித்தை திறமையை காட்டுவீங்க. அது நெகட்டிவாக போகும். பயந்துக்கிட்டே செய்கிறது நல்லபடியாக இருக்கும். இந்த வக்ரம் பெறவர் 5-7 அன்று அஸ்தங்கதமாகிறார். அப்போ கொஞ்சம் ஓரளவு நல்லது. ஏன்னா சூரியன்ட்டு அஸ்தங்கதமாகிறப்ப சூரியன் உங்களுக்கு ஓரளவு அலைச்சல், போட்டி, பிரச்சனைகள் இருந்தாலும் வித்தையை கொடுத்து ஜெயிக்க வச்சிருவார். ஏன்னா 6ஆம் இடத்ததிபதியாக போய் 4ல் இருக்கிறதால. ஆனால் உடம்பு படுத்தும், சுகக்கேடு வரும், அந்த மாதிரி இருக்கும். அண்டு 7/7/2026 அன்று புதன் மீண்டும் வக்ரகதியில் பயணித்து கொண்டிருந்தவர் கடகத்திலிருந்து மிதுனத்திற்கு வந்து ஆட்சி ஆகிறார். அப்போ கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு வேண்டும். அதனால தான் ஜெபம்ட்ட நினைத்தது நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான், செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் பக்கவாக வேலை பார்ப்பாங்க. இவங்களோட சேர்ந்து கேதுவும் ஒரு யோகி ஞானி போல் பிஹேவ் பண்ண வைப்பார். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். நிலையான சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள். இப்போ ஏதாவது பெரிய அளவுக்கு கடனை வாங்கி ஏதாவது செய்யணுன்னாலும் செய்யலாம், பிரச்சனை கிடையாது. அதுவும் சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வீடு கட்டுறது, சொத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுலேருந்து வருமானம் பேசிவ் இன்கம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறது, அதுக்கு கடனை வாங்கி பராமரிப்பு வேலைகள், அதுலேருந்து வருமானம் பண்ணுற மாதிரி பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். அது ப்ராப்பராக ஒரு திட்டமிட்டு செஞ்சுக்கணும். ப்ராப்பராக இல்லாட்டி ஏமாறுற மாதிரி ஆகும். ஒரு செலவு பண்ணுறீங்கன்னா இதுதான் செலவு, இதுக்குள்ளே முடிக்கணும், அதெல்லாம் பேசிக்கிட்டு ப்ராப்பராக அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் போட்டுட்டு செய்யணும் அந்த பராமரிப்பு வேலையும். அப்போ தான் நல்லது. இல்லாட்டி நினச்சதை விட கூட போகும். இருந்தாலும் வருமானம் வரும் கொஞ்சம். அதுக்காக தான் ஜெபம்னு ஒரு வேர்டை போட்டிருக்கேன். ஏன்னா ஜென்ம சனி படுத்தும். கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கங்க. இந்த குரு பகவான் ஆச்சரியத்தை கொடுப்பேன். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு, ஏன்னா பெரிய அளவுக்கு ஒரு சிக்கல்கள், பிரச்சனைகளை தான் நீங்கள் இதுவரைக்கும் அர்த்தாஷ்டம குருவில் பார்த்துருக்கீங்க. இப்போ உச்சமாகி அவர் இருக்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். அது பெரிய அளவுக்கு புகழும், பெரிய அளவுக்கு லாபத்தையும், பெரிய அளவுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்வுகள்
உங்களுக்கு நடக்கிறது. நீங்கள் எதை நினச்சாலும் அது நடக்கும். நினைத்தது நிறைவேறும்ட்டேன். மற்ற கோள்கள்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதால தான் ஜெபம் அவசியங்கிறதால ஜெபத்தால் நினைத்தது நிறைவேறும் நேரம்ட்டேன். நல்லா மெடிடேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 12 உள்ள ராகு வேற்று மதத்தினர், வேறு மொழி பேசுபவர்கள் வழியா, இல்லை இருக்கிற இடத்த விட்டு வேறு ஒரு இடங்கள் அங்கே போகிறது, இல்லை அவங்க வழியாலாம் வெளிநாட்டினர் வழியாக இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்மாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு நன்மை. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு குழப்பம், டவுட்டு உள்ள விஷயங்கள்லாம் கூட சூப்பராக நடக்கும். ஆனால் நீங்கள் சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடிய ஆட்கள், அதனால் ஜெப தியானம் பண்ணிக்கங்க, நல்லதே நடக்கும். அதனால தான் நினைத்தது நிறைவேறும்ட்டேன். ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணிட்டு ஏன் ரிஸ்க்கு வேண்டாம் அப்படி இப்படி என்னதான் குரு உச்சமானாலும் லக்னாதிபதி உச்சமானாலும் ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நடக்காது. பெரிய அளவுக்கு நினைக்க மாட்டீங்க, செயல்பட மாட்டீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் முயற்சி பண்ணால் தானே கிடைக்கும். நேரம் நல்ல நேரம்னாலும் நீங்கள் கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் தேவையான முயற்சிகள், தேவையான விஷயங்களை செஞ்சால் தான் அது நடக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக நினைத்தது நிறைவேறும். ஏதாவது பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கிறப்ப உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. இது என்னதான் இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள். உங்கள் தசாபுத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதே கெட்ட தசாபுத்தின்னா கிடைச்ச மாதிரி கிடச்சி அப்படி முடிஞ்ச மாதிரி முடிஞ்சு கடைசியில் ஒன்றும் இல்லை, இல்லாட்டி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விரயமாகிடுச்சு, கடன் ஆகிடுச்சு, சொத்தெல்லாம் பராமரித்து அதுக்கேற்றபடி அந்த வருமானம் அல்ல, குத்தகை வாடகை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் தசாபுத்தியும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.